ப்ரோ தூங்கி எழுந்து வரும் ப்ரோ, நீ வேற. இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்ததே இல்லை ப்ரோ. அதுவும் கிளைமேக்ஸ் நீங்கள் கேட்டிங்களா படம் முடிஞ்சாரு, படம் முடியல, நான் எழுந்துச்சு வந்துட்டோம். இப்போ வந்த இத்தனை பேரும் படம் அங்கே முடியறதுக்கு முன்னாடியே வந்தவங்க தான். படம் லேக் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக், செகண்ட் ஹாஃப் எந்த படமே பார்த்தீங்களா லேக் இல்லாமலாம் இருக்காது சரிங்களா. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த மெசேஜ் எடுத்து சொல்கிற வரலும் கொஞ்சம் லேக்காக தான் இருக்கும். அது இல்லை, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோ, நல்லா இல்லை, செட் ஆகல. படம் அவ்வளோ கேவலமாக இருக்கியா படம், உட்கார முடியும். என்ன என் கதை படத்தில் ஏதோ ஒரு லாஜிக்ன்ற படத்தில் இருக்கா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் போறீங்களா இப்போ 3 மணிக்கு போறீங்கல்ல, ப்ரெஷ் ஷோ போறீங்கல்ல, பார்த்துட்டு நீங்கள் சொல்லுற படம் நல்லா இருக்கா இல்லையாண்டு, மனதான் தெரிஞ்சு நல்லா இருக்கா இல்லையாண்டு. அவ்வளவு கேவலமாக இருக்கியா படம், அவ்வளோ கேவலமாக இருக்கியா படம். இல்லை, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோ, நல்லா இல்லை, செட் ஆகல. ட்ரிபிள் ஆக்ஷன் இல்லை, ஒரு கெட்டப்பு டபுள் ஆக்ஷன் ஸ்லோவாக போகும். கான்செப்ட் இந்த டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸ் இது பண்ணுறது அதெல்லாம் நிறுத்துற மாதிரி கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, அதான் செட் ஆகல. படத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கா, அதனால ஒரு 2 கொடுக்கலாம், 5க்கு 2 கொடுக்கலாம். இல்லை அதுவுமே சுமார் தான், ஆமாம் ரொம்ப ஸ்லோ. சாங்கு மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பலாக இருந்தது. பிஜிஎம்லாம் நல்லா வெயிட்டாக போட்டுக்கிறாரு ஜிவி பிரகாஷ். அந்தந்த இடத்துல கரெக்டாக பிஜிஎம் கனெக்ட் ஆகுது. படம் லேக் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக், செகண்ட் ஹாஃப் எந்த படமே பார்த்தீங்களா லேக் இல்லாமலாம் இருக்காது சரிங்களா. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த மெசேஜ் எடுத்து சொல்கிற வரலும் கொஞ்சம் லேக்காக தான் இருக்கும். அது இது நல்லா இருந்தது ப்ரோ, பார்க்கலாம், எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நான் இப்போ இப்படி நார்மலாக ஆரம்பிப்பேன், அப்புறம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக முடிச்சிருவேன், தூண்டி விடாது ப்ரோ. மொக்க படம் ப்ரோ இது ப்ரோ. விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு நான் டிக்கெட் பார்த்தேன். சரி கொஞ்சம் முன்னாடி இருந்தது, சரி ஓகே விஷால் படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தான் உட்காந்து அந்த படத்துக்கு போனேன். இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்ததே இல்லை ப்ரோ. அதுவும் கிளைமேக்ஸ் நீங்கள் கேட்டிங்களா படம் முடிஞ்சாரு, படம் முடியல, நான் எழுந்துச்சு வந்துட்டோம். இப்போ வந்த இத்தனை பேரும் படம் அங்கே முடியறதுக்கு முன்னாடியே வந்தவங்க தான். ஏஜென்ட் டீனான்னு கூட்டின்னு வராங்க, அவங்க கடைசியாக பாட்டு பாட வராங்க. விஷாலை சுற்றி பார்த்தா புகைலாம் வருது. என்ன கருமம், என்ன இலவுன்னு தெரியல ப்ரோ. செம்ம காண்டாவது ப்ரோ. இந்த ப்ரொமோஷனில் அவர் என்னென்னமோ பேசினார். இந்த படத்துக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து நாங்கள் இங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம், அங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம், மேக்கப் சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்தா மேக்கப் அப்படியே ஒரு மாதிரி அப்பட்டமாக தெரியுது. சரி ஓகே இதுதானா அப்படின்னு உட்காந்து பார்த்தா அஞ்சலியை கூப்பிட்டு ஃபுல்லாக அந்த ஒரு கிரிஞ்சான சீன்ஸ் எல்லாம் வச்சிடுறாங்க. சரி ஓகே, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தா துஷாரா இருக்காங்க, அவங்கள எதுக்கு இந்த படத்தில் யூஸ் பண்ணாங்கன்னே தெரியல. அவங்கள கொண்டு வந்து அவங்கள சுட்டு தள்ளுருவாங்க, அவங்களும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்கும். எந்த ஒரு சீனும் படத்தில் ஒட்டவே இல்லைன்னா, அந்த போஸ்டரில் பார்த்ததை விட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விலாம் கேட்கவே மாட்டீங்க. 3 ஆக்ஷன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இல்லை என்னன்னா அப்பா பையன்ற ஒரு சென்டிமெண்ட்டு அந்த இதுன்னு கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, இல்லை அந்த சென்டிமெண்ட்டும் இல்லை. அப்பா பையன் அடிச்சுப்பாங்களாம், திடீர்னு அப்பா பண்ண தியாகத்தெல்லாம் பார்த்து பையன் வந்து வருவாராம், அப்பா ட்ரெஸ்ஸை போட்டு அவர் கேங்ஸ்டராக வருவாராம். எப்போ கிளைமேக்ஸில் மட்டும் சண்டே தெரியாத ஒரு ஆள் திடீர்னு வந்து ஒரு கேங்ஸ்டராக வந்து கடைசியாக சண்டை போடுவாராம். என்ன லாஜிக்கு, என்ன இலவுன்னு ஒன்றும் புரியல. ஒரு கார் ஒன்று வாங்குறாங்களாம், அந்த காருக்கு வந்து ரொம்ப அசிங்கப்படுறாங்களாம், அவமானப்படுறாங்களாம். சராசரியாக எத்தனை பேர் வீட்டில் கார் இல்லாமல் இருக்குது, கார் வாங்கினாதான் இங்கே ஒரு பெரிய ஆளுன்ற மாதிரிலாம் காமிப்பாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன காண்டாச்சுன்னா ஒரு கார் வந்து போயிடும், அந்த கார் விஷால் வந்து வண்டி ஓட்டிட்டு வருவார். இவர் வண்டி ஓட்டு வரும்போது ஒரு சேர் வந்து அந்த காரில் போட்டுரும் பிஎம்டபிள்யூவில். விஷால் வந்து டயர் எடுத்துகிட்டு போய் அந்த கார் டயர் பக்கத்தில் போய் தொடப்பார். சிரிக்கிறீங்கல்ல, காண்டாவது இல்லை. நான் படம் 3 ஹவர் படம், சும்மா இருக்க 3 ஹவர் படமே பார்க்க முடியாது. இந்த படத்தை நான் எப்படி 3 ஹவர் உட்காந்து பார்க்க முடியும்? நான் இன்னும் போக போக என்ன ஏதாச்சும் சொல்றேன். மார்க் ஆண்டனி 2வா? வேணாம் மார்க் ஆண்டனி. நான் நேற்று தான் உங்க டிசியோட ரிவ்யூ பார்த்தேன். நீங்க மார்க் ஆண்டனி 2வோட இந்த படத்தை கேட்குறீங்களே, ஒரு ரொம்ப மொக்கையான ஒரு படங்க. நீங்க எந்த ஆங்கிள்லயும் இந்த படத்தை உட்காந்து பார்க்க முடியாது. இது என்னன்னா ஒரு சுமாரான படம் அப்படின்னாச்சும் சொல்லலாம், சரி சுமாரான படம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை நான் என்னன்னு சொல்றது, எனக்கு என்ன அவரு விஷால் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் பண்றாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாம். இதுக்கு நான் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் முன்னாடி இல்லை 60 ரூபா டிக்கெட் கொடுத்தா கூட நான் போய் பார்ப்பேன் போல. அது பார்த்துட்டு வரவங்களாம் சொல்றாங்க ஜனநாயகன் படத்துக்கு இன்னொரு ஷோ போயிருக்கலான்டான்றாங்க. இது நான் சொல்ல பாத்ரூம்ல நான் இப்பதான் கை கழுவிட்டு வரும்போது பேசுறாங்க, காது கூட கேக்குது. படத்துல வேற கேரக்டர் எதுவுமே நல்லா இல்லையா ப்ரோ? எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ. ஜான் விஜய் வராரு, அவரை மொக்க பண்ணிட்டாங்க. ஓகேவா, உங்களுக்கு வேற எந்த கேரக்டர் சொல்லுங்க? அஞ்சலியை கிரிஞ்சா காமிச்சிருக்காங்க. அது அஞ்சலி வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு சொல்லியிருப்பாங்க, நானும் விஷாலும் இந்த பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்ன கஷ்டப்பட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரியை ஒழுங்கா கேட்டு அந்த ஸ்டோரியில் நம்ம கரெக்டா இருப்போமா, இந்த ஸ்டோரி இந்த இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டுட்டு போங்க. அந்த ஒரு இதுவே இல்லைன்னா இப்படிதான் போட்டு தான் தேவையில்லாம இது பண்ணுவாங்க. இப்போ என்ன தெரியுமா, உடனே இப்போ நாளைக்கு எனக்கு த்ரெட்டன்ஸ் வரும்,
படத்தை வந்து இப்படிலாம் போட்டு அடிக்கூடாது, நான் அந்த ரிவ்யூ பார்த்தேன், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, நீங்கள் நல்ல படம் எடுத்தால் நாங்கள் எங்கே எப்படி பேச போகிறோம்? முதல்ல ஒரு நல்ல உருப்படியான படம் எடுங்க. உங்களை நம்பி தானே FDFSக்கு டிக்கெட் போட்டு தானே வரும், என் காசை போட்டு தானே வரேன். அப்போ படம் பார்த்தா நான் எப்படி இருக்கோ அது அப்படி தான் சொல்லுவேன். சாரி, வெரி டிசப்பாயிண்டிங். இந்த படம்லாம் தயவு செஞ்சு டைம் கிடச்சி ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்தாலும் போய் பார்க்காதீங்க, ஆளை விடுங்க. நல்ல படத்தை ஆதரிக்கணும். உண்மையிலே தமிழ் சினிமா வளரணும்னு நினைக்கிறோம். நம்ம போன வாரம் டிசின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை பார்த்தோமா, நல்லா இருக்குன்னு சொல்றோமா நம்ம. இப்போ இந்த படம் நல்லா இல்லையா, உள்ள உட்கார முடியலையா, கிளைமேக்ஸ் ஓடி வந்துடும் நாங்கள் வெளியில. இந்த படம் நல்லா இல்லை, எப்படி நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அதாவது எல்லா படத்துக்குமே அவங்க ஹீரோவோட டீம் வந்து உட்காருவாங்க, மேலே ஹீரோயின் வந்து உட்காந்துருந்தாங்க, அவங்க டீம் வரும். அவங்க டீம் வரும்போது இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அவங்களால ஏற்றுக்க முடியாதா இல்லைன்னு சொல்ல. படத்துக்கு கஷ்டப்பட்டாங்கிறது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன். படம் அவ்வளோ கேவலமா இருக்கு. இங்கே வந்துட்டு பவுன்சர்ஸ் இறக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு எப்படியா சொல்ல முடியும் படம் நல்லா இருக்குன்ட்டு? படம் அவ்வளோ கேவலமா இருக்கியா படம்? உட்கார முடியும். என்ன என் கதை படத்தில் ஏதோ ஒரு லாஜிக்ன்ற படத்தில் இருக்கா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் போறீங்களா இப்போ 3 மணிக்கு போறீங்கல்ல, ப்ரெஷ் ஷோ போறீங்கல்ல, பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க படம் நல்லா இருக்கா இல்லையாண்டு, மனதால் தெரிஞ்சு நல்லா இருக்கா இல்லையாண்டு. அவ்வளவு கேவலமா இருக்கியா படம்? அவ்வளோ கேவலமா இருக்கியா படம்? என்ன பிரச்சனை பண்ணுறோம்? அது மூவி டீம், அதாவது பார்த்தீங்கன்னா விஷால் நடிகர் சங்கத்துலேருந்து வராங்க ஆட்கள், அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. பக்கத்தில் வெள்ளை சட்டை போட்டு வராங்க, எங்கேருந்து வராங்க? விஷால் டீம்லேருந்து வராங்க. அவங்களுக்கு படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ல பிடிக்காது. உனக்கு பிடிச்சி என்ன சொன்னேன், மார்க் ஆண்டனி படம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது உனக்கு இனிக்குது இல்லை, இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் உனக்கு ஏன் கஷ்டம் கேட்குறேன். நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். இதில் கூட ஏற்றுக்க முடியல. எல்லா படத்தையும் நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா, ஐயோ நான் காசு கொடுத்து படத்தை வந்து பார்க்குறேன், நீங்கள் என்கிட்ட கேட்குற எப்படி இருக்குன்னு என் ஒப்பீனியன் தான் நான் சொல்ல முடியும். புரியுதா இல்லையா? நான் நல்லா இருக்குன்னு ஃபேக் ரிவ்யூ கொடுக்க முடியுமா? அப்போ காசு வாங்கிட்டு பேசுகிறேன் அவனுங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நான் கேட்குறேன். அவ்வளவு கேவலமாக இருக்கு படம். ஐயா, படத்தில் லாஜிக்ன்றது துளி கூட கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், லாஜிக்ன்றது துளி கூட கிடையாது. படத்தில் பையன் விஷால் வராரு, அப்பா விஷால் வராரு. பையன் விஷாலோட ஸ்டோரியுமே வந்து பார்த்தா அவ்வளோ காமெடியாக இருக்கும். அவ்வளோ காமெடியாக இருக்கும். ஒரு காருக்காக போகிறாப்புல, கையில் 4 லட்ச ரூபா வச்சிருக்காப்புல, ஆனால் பார்த்தா அடுத்த சீனில் BMW கார் வாங்கிட்டு வராப்புல. அவ்வளோ கிரிஞ்சா இருக்கா? ஒரு பக்கம் செகண்ட் ஹாஃப்ல அப்பா வராப்புல, லிங்கான்னு காட்டுறாப்புல. சரி, லிங்கா என்ன பண்றாருனாக்கா மீன் வெட்டுற பொம்பளை பேர் சுத்திட்டு இருக்காப்புல லிங்கா. சரி, என்ன பண்ணார்? பெரிய டானா ஒரு கடை டான்லாம் கிடையாது. கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு ஃபைட் வச்சிருக்காங்க, அவ்வளோதான். சரி, கதை என்னங்க? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், சிம்பிளா சொல்ற பாருங்க. ஒரு அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்ததுதான். ஒரு டீ கடையில் ஒரு சீன் ஒன்று நடக்குது, சரிங்களா? விஷாலோட ஃப்ரெண்டு தான் வந்து டீ கடை ஓனர். அந்த கடையில் வேலை பார்க்குற பையன் கிட்ட ஒருத்தர் டீ கேட்கறாரு, வந்து கஸ்டமர் டீ கேட்கறாரு. டீ கொடுக்கும்போது அந்த பையன் தெரியாம மேலே ஊத்திடுறான். உடனே வந்து அந்த ஓனர் வந்து அந்த கஸ்டமர் வந்து அடிச்சிடறாப்ல, ஏன்டா மேலே ஊத்துறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சீன் நம்ம நிறைய பார்த்துறோம். அப்போ ஒரு ஓனர் என்ன பண்ணாரு, எப்பா சாரிங்க தெரியாம பண்ணாரு போங்கன்னு சொல்லிட்டு உடனே இவர் போய் டீயை போட்டு கொண்டு வந்து மேலே ஊத்துறாப்புல திருப்பி அந்த கஸ்டமர் மேலே. சரி, இப்போ இந்த சீனால படத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு எடுக்கிறீங்க இந்த சீனை? இப்படி கேவலமா பண்றாங்க. இப்படி கேவலமா ஒரு சீனையை எடுத்து வச்சுட்டு இது வந்து ஒரு நல்ல படம் சொல்லுன்றாங்க. எப்படி சொல்ல முடியும்? நல்லா தான் சொல்ல முடியும். கேவலமா இருக்கு படம்.